அந்த பிச்சு நீ என்ன செஞ்சு என்ன பண்ண நீ அந்த கோபாலகிருஷ்ணன் தான் செஞ்சேன் சாய் நெஞ்சு வருகிறாங்க சொன்னா நடக்குமே நான் பண்ண உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் எத்தனை இடம் கோயில் வந்தோம் தூக்கி அங்கே ஒன்று விடா காலை என்ன தெலுங்கு தேசத்துக்கு காளியம்மா அது. சரி கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் பேசிட்டு போய் கட்டு போயிட்டு போய் பிடிச்சதெல்லாம் இரும்பாக இருக்கணும், கடித்ததெல்லாம் கரும்பாக இருக்கணும். ஒரு சின்ன மரம் இலை கொக்கில் கூட அது தொங்கி கொடுங்க, அப்படி தொங்கிட்டு அப்படி ஊஞ்சி எனக்கு போய் அடுத்தது போயிடும், பம்னு போயிடும். மனசும் அதே மாதிரி தான், மனமும் குரங்கும் ஒரே மாதிரி. அதுதான் மனக்குரங்கு. பணக்கிழக்கு தலையிலேறி பகுத்தறிவு தேயும், பாலாப்புற மனித கூட்டம் தானாக விழுந்து மாயும். புரியுதா? படித்திருந்தும் மனக்குரங்கு பழைய கிளைய தேடும். கால் வந்துட்டு வா சொன்னா எவன் கேட்க? என்னடா தம்பி எங்கப்பா கொடுத்த 2 கோடி ரூபா? அந்த பணம் கட்டியதுக்கு ரசீது எதுவும் வச்சுருக்கியா? சரி கண்ண முடு, நிமிந்து உட்கார். சென்னையில் எங்கே இருக்கிற? பழைய காலத்து கிணறு ஒன்று கிடக்கும் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கோ? அது பக்கத்தில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கா? அந்த காலத்தில் ஆஞ்சநேயர் வச்சு கும்பிட்டுருக்காங்களே அந்த ஏரியாவில், உனக்கு தெரியல. சைடில் ரோட்டில் போவையிலே ஒரு சிவனுடைய தலையை வச்சுருக்காங்களே, கால் வந்துட்டு வா. சிவாய நமவோம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கொஞ்ச நேரம் உட்கார் பார்க்குறேன். இந்த வருஷத்தில் அந்த பணம் உனக்கு கிடச்சிரும்ப்பா. எந்த தடையும் இல்லாமல் நான் வாங்கி தரேன். நீ கொடுத்த அந்த ரசீதில் ஒவ்வொரு ஜெராக்ஸும் என்கிட்ட கொண்டு வந்து சேர். வார வெள்ளிக்கிழமையே கொண்டு வந்து சேர். கர்மசாமிக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எதிர்பாராமல் ஒரு நஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்துருச்சு. அதுலேருந்து என்னை மீட்டி தரணும் ராஜா அப்படின்னு கேட்டதுருக்கான். என்ன தொழில்டா தம்பி? தறித்தொழில், கறிக்கடை, சிக்கன் மட்டன். நல்ல தம்பியில் நீ போ. சரி கால் வந்துட்டு வா, கட்டிக்காரனா இருக்கிய. அடுத்து நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கோம். இன்னொருத்தர் இருக்காப்பா சென்னையிலேருந்து, நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கோம். யாராவே பக்கத்தில் உன் முன்னாடி எங்கடா இருக்கு? நெல்லுக்கா அப்படி வர வைப்போம். கால் வந்துட்டு வா. நீர் பொம்பளை ஆம்பளை வாரேன் எதிர்பார்த்திருந்தேன். கடன்ல ஓடுது. 6 மாதத்துக்கு உட்பட உங்களை அறியாமலே அந்த தொழில் மேலே ஒரு வெறுப்பும் மனவேதனையும் வந்துருச்சு. நடத்துவோமா நடத்த மாட்டோமா, வீட்டிலேருந்து புறப்படுறதுக்கே உனக்கு மனசு வராமல் போயிடுது. உண்மையா இல்லையா? என்னம்மா? அதனால் அதுக்கு காரணம் என்ன? ஒழுங்காகத்தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய முதலீடு போட்டு அங்கங்கே அட்வான்ஸை கொடுத்து சரக்கை இறக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனால் அதை கூட மனநிறைவாக போய் பார்க்க முடியாமல் இருக்கு. இதனுடைய தடை என்னங்கிறத நீக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மை தானே? கால் வந்துட்டு வாங்கோ. சத்தம் கேட்கலாம். என்னப்பா வேணும்? வேறு தொழிலை வெற்றியாகி நடக்குதா போகும்ல? காரணம் என்னென்னு தெரியணுமா? உன்னுடைய தொழிலுக்கு முடக்கம் பண்ணி
கடையை ஒன்றை தீட்டி தூரத்துக்கு எறியதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கடா. புரியுதா? மாற்றி அதே இடத்துல கடையை போட்டு தரேன், வியாபாரத்தை பெருக்கி தரேன். இப்படி வெட்டி விட்றா மகனே, ஜெயிச்சு வா. அது கண்டிப்பா. என்ன வருது என்ன செய்யுது? கண்ணமுடு சொல்லாத பல இந்த பெருவரில் இப்படி ஒரு கைட்டு பிடி, சிக்குன்னு பிடி, உன் பலத்தெல்லாம் காட்டு. ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது? 8 பாயிண்ட் இருக்கோ? இப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குடா. அனிமிக் ப்ராப்ளம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. புரியுதா? ஒன்றும் செய்யணும், அது மருத்துவத்திலே நம்ம சரி பண்ணிடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கத்தில் அடிக்கடி படபடப்பு வருது ஹார்ட்டில், வருதா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், மனதில் மனோதத்துவ ரீதியாக இவளுக்கு ஒரு பய உணர்வு தோன்றி ப்ரெஷர் லோவாகுது, அந்த ஹை ப்ரெஷர் ஆகுது.